ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபுட் டெலிவரி வுமன்னா ஒரு வேலையில ஜாயின் பண்ணாங்க. ஸோ, அதில வந்துட்டு இப்போ அந்த டெலிவரி குடுக்கறதுக்காக சூப்பரா வந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு ஓனர் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ, அப்படி கிளம்பி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து வாட்டர் டெலிவரி வந்து குடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ, அங்க குடுக்கறதுக்காக வெளியே போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ உள்ளேருந்து அப்புறம் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க அப்படின்னா ராஜேஸ்வரியும் சித்ராவும் இருக்காங்க. ஸோ அவங்க யார் அது அப்படின்னு அவங்க வெளியே எட்டி பார்க்கும்போது நம்ம மல்லி தான் இருக்காங்க. ஸோ மல்லியை பார்த்த உடனே என்ன இவ வந்திருக்கா அப்படின்னு ரெண்டு பேருமே அங்கேருந்து எழுந்து வந்துடுறாங்க. வந்து கேட்குறாங்க, என்ன இப்போ டெலிவரி பண்ணுற வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டியா? அங்கே தான் என் கம்பெனியில் ஒன்று அவ்வளோ அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்புனேன், திரும்பவும் விடாமல் வேறு வேலை சேர்ந்துருக்கா பார்த்தியா? உன்னை இப்படியே விடக்கூடாது, என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ மல்லியும் சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தர் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு தான் பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் வந்து உழைச்சி முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முன்னேறி மேலே வருவோம். அப்போ நாங்கள் சிரிக்குவோம். நாங்கள் சிரிக்கிறத பார்த்து நீங்கள் வந்து அதை தாங்கிக்கிற ஒரு இடத்துல கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்க போது, காலம் வரும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம மல்லி செம்ம போல்டா அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி மூஞ்சிலே அடித்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற லேடி வந்து கொஞ்சம் பணமாக வந்து நம்ம மல்லிகிட்ட கொடுக்குறாங்க. அந்த பணத்தை கூட வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேடிக்கிட்டேயே அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியும் சித்ராவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மல்லி அவள் டெலிவரி வேலையிலே ஜாயின் பண்ணக்கூடாது, அந்த வேலையும் செய்யவே கூடாது, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மல்லி எங்கே வேலை செய்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸை போய் பார்த்து அவங்கக்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து இனிமே வந்து அந்த பொண்ணு வேலையில் இருக்கவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க.